ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து மலையாளத்துல ரிலீஸ் ஆன ரொம்பவே சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் எலக்ட்ரா. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல வந்து ஃபாதர் அதாவது சர்ச் ஃபாதர் வந்து இன்னைக்கு வந்து இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பாவம் ஊர்லேருந்து இப்போ தான் இன்னைக்கு தான் அந்த மனுஷன் வந்தார், அதுக்குள்ளே இறந்துட்டாரு. பாவம் அவருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறந்த இடத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக போய் ஃபாதரும் அவங்க ஒய்ஃபும் கிளம்பி போகிறாங்க. எல்லாரும் வந்து நார்மல் டெத்துன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஃபாதரும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் போலீஸ் வந்து சொல்வார், ஏதாச்சும் தெரியுமா ஃபாதர், அவர் எதுவும் உங்கள்கிட்ட பேசினாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படி எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இந்த டெத்து வந்து நார்மலாக இருக்குன்னு தோணலை, யாரோ வந்து அவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு கால் காலையில் வந்துச்சு சர்ச்சில் இருந்து. ஏன்னா சர்ச் பெல் வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அங்கே சர்ச்சிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, அவரோட டெத் வந்து நார்மல் கிடையாது, கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு யாரோ கால் பண்ணி பேசினாங்க ஃபாதர். அதை வச்சு தான் சொல்கிறேன், இது வந்து நார்மல் டெத் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் இதை பற்றி வெளியே சொல்லிக்கிறாதீங்க, கன்ஃபார்ம் ஆனோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு கிளம்புறாரு. கட் பண்ண நயன்தாராவை காமிக்கிறாங்க. நயன்தாராவோட பேர் தான் எலக்ட்ரா. ஸோ வந்து அந்த போலீஸ்மேன் சொல்கிறாரு, இன்னும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியல, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. நயன்தாரோட அம்மா மனிஷா கொய்ராலா அவங்களையும் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, முடிஞ்ச பிறகு நாங்கள் கூப்பிடுறோம், அது வரைக்கும் நீங்கள் உங்கள் ரூம்லேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ நயன்தாரா அதாவது எலக்ட்ரா வந்து அவங்க அம்மாட்ட போய், நீ அப்பாவை நீ தான் கொன்னுட்ட, அவர் உன்னால தான் இறந்தாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஏன் அப்படி சொல்கிற, அவர் அப்படி இறக்கும் போது நானும் அன்கான்ஷியஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், நீயும் தானே பார்த்த, நீயும் தானே அந்த ரூமில் இருந்தேன், என்னையே இப்படி சொல்கிற, என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் அப்படி கொண்டுக்கிட்டே இருக்க, ஏதாச்சும் சொல்லி அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எப்படி வந்து அப்பாவுக்கு இந்த மெடிசன் அவர் கடைசியாக சாகும்போது இந்த மெடிசன் தான் கையை காமிச்சாரு, இது எதுக்கு நீ கொடுத்த, இது என்ன மெடிசன் கேட்கும்போது அது தூக்க மாத்திரை, ஸோ இதெல்லாம் நீ கொடுத்து அப்பாவை சாகடிச்சிருக்க, நீ தான் குற்றவாளி, நீ தான் கொலகாரி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த மூவி எப்படி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்கன்னா, பாஸ்ட்டையும் ப்ரெசென்ட்டையும் மிக்ஸ் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்ருக்கு. பாஸ்ட்டில் அதாவது அவங்க அப்பா யாருன்னா பிரகாஷ் ராஜ் தான். ஸோ பிரகாஷ் வந்து ஸ்டார்டிங்கில் அவர் வரும்போது இப்போ தான் பாஸ்ட்டில் நடந்து காமிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த ஊருக்கு வராரு, அதாவது லண்டனில் இருந்து இப்போ தான் வந்து இந்த ஊருக்கு வராரு. ஸோ வந்த பிறகு அவங்க ஒய்ஃபை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இறங்கி போய் பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நயன்தாரா வந்து, அப்பா உங்களுக்காக தான்ப்பா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்துட்ருந்தேன், நீங்கள் உங்களுக்காக தான் நான் இருக்கேன், நீங்கள் யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இவருக்கு ஒன்றும் புரியாது. ஏம்மா அப்படி சொல்கிறேன், இல்லைப்பா சும்மா தான் சொல்கிறேன், இந்த ஊரில் யாரையும் நம்பாதீங்க, நான் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருப்பேன், அது உங்களுக்கே தெரியல உங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே மனிஷா வந்து டக்குன்னு கட் பண்ணி, நீங்கள் வாங்க, நீங்கள் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கீங்கல்ல, வந்து ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் அப்புறம் அப்பா கிட்ட பேசிக்கலாம், இங்கே தானே இருக்க போகிறாரு, நீ மெதுவாக பேசிக்கோ, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடறாங்க. ஸோ மழை பெய்யும். ஃபஸ்ட்டு ரெயின் ட்ராப் அவன் மேலே தான் விழுவும். அப்போ பார்த்தீங்களா மலையில் என்ஜாய் பண்ணலாம் வாங்கன்னு சொன்னோடனே மனிஷா வந்து ரொம்ப டயர்டாகி வந்திருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாத, அப்பா ரூமில் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க ரூமுக்கு. நயன்தாராவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா வந்தோடனே நம்மக்கிட்ட வந்து இப்படி பேச விட மாட்றாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு என்ன நடந்திருக்குன்னா, மனிஷாவும் பிரகாஷும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பிரகாஷ் வந்து மனிஷா பக்கத்தில் வந்து அவள் மேலே கை வைப்பாங்க. ஸோ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நீ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நான் தூங்கணும், நீங்களும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பக்கத்துலேயே வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் கொஞ்சம் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. உடனே நயன்தாரா கரெக்டாக அப்போ தான் ரூமுக்கு என்டர் ஆகி, என்னப்பா சாப்பிட்டீங்களா, சரி ரெஸ்ட் எடுங்க, நான் உங்ககிட்ட நாளைக்கு நல்லா ஃப்ரீயாக பேசணும்ப்பா அப்படின்னு சொன்னோடனே மனிஷா உடனே ஸ்டாப் பண்ணி, அப்பா இப்போ தானே தூங்க போகிறாரு, நீ எதுக்கு இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க நயன்தாராவை, எதுவுமே பேச விட மாட்றாங்க. ஸோ நயன்தாராவும் என்ன பண்ணுறாங்க, சரி இப்போ வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி குட் நைட்ப்பா, நாளைக்கு நம்ம ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஃபாதர் சொல்லிட்டு இருக்காங்க, எட்வின் இன்னும் வரல, அவருக்கு தகவல் தெரிவிச்சாச்சா, எட்வின் இருக்கிற இடம் எப்படி பேசணுன்றது வந்து பிரகாஷ் ராஜ்க்கு தான் தெரியும், ஸோ எப்படியாச்சும் அவனை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எட்வின் யாருன்னா நயன்தாராவோட தம்பி, அதாவது பிரகாஷ் ராஜோட பையன். இப்போ எங்கே இருக்காங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கார். அந்த வார் நடக்கும்ல அந்த டைமில், ஸோ இலங்கை தமிழர்களுக்கும் இலங்கைக்காரங்களுக்கும் வார் நடக்கும்ல அந்த டைமில், ஸோ இவர் ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பார் அவர் பையன். ஸோ அவருக்கு தைரியம் வரணும் அது அப்படின்றதுக்காக அவங்க ஸ்ரீலங்காவிலையும் அவங்க பிரகாஷ் ராஜ் ஆல்ரெடி இருந்தனால அங்கே இருக்கட்டும்னு சொல்லி அங்கே அமுச்சு விட்ருப்பாங்க. ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படியாச்சும் தகவல் தெரிவித்து சீக்கிரமாக வர சொல்லுங்கள், அப்போ தானே அவரை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் பேசிகிட்டு இருப்பார். நயன்தாரா வந்து இன்னும் அவங்க அம்மா மேலே கோவமாக இருப்பாங்க. இது ஏன்னா வச்சுக்கோங்க, நயன்தாராவோட அம்மா வந்து பிரகாஷ் ராஜோட தம்பியோட அஃபேரில் இருப்பாங்க. ஸோ இது வந்து நயன்தாராவுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ இவங்க ஊர்லேருந்து வரும்போது அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க அம்மா வந்து இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. நயன்தாரா வந்து உன்னால தான் எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லும்போது, இல்லை அவர் என்னால் இறக்கல, நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஸோ அந்த அதிர்ச்சியில் தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு ஏற்கனவே உடம்பு முடியலன்னு தெரியும்ல, அவர் முடியாதவர்கிட்ட போய் இப்படிலாம் நீ ஏன் சொன்ன, இப்படி டக்குன்னு சொன்னனால தான் அவர் அதிர்ச்சியில் இறந்துட்டாரு. ஸோ நீ தான் கொலை பண்ணியிருக்க, அதிர்ச்சியில் இறந்தாருனா இல்லையான்னு கூட தெரியலனாலும் நீ தான் அந்த மருந்து கொடுத்து கூட கொலை பண்ணியிருப்ப, உனக்கு வந்து ஃபேவராக இருக்கணுன்றதுக்காக நீ கொலை பண்ணிவிட்டு அப்போ தானே ஒரு ரூட் கிளியர் ஆகும், அதுக்காக தான் நீ இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லி சரியாக கத்துறாங்க. எப்படிப்பட்ட வீட்டிலேருந்து இருக்கோம், நம்மளோட பாரம்பரியம் என்ன, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா, வெக்கமா இல்லையான்னு சொல்லி அவங்க அம்மாவை சரியாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பாஸ்ட்டில் என்ன காமிக்கிறாங்கன்னா, இது ஏற்கனவே நயன்தாராவுக்கு தெரிஞ்சிருக்கும் போது நான் இன்னொரு தடவை இதை கண்டினியூ பண்ணேன்னா நான் அப்பாட்ட சொல்லிடுவேன், சொல்லி உன்னை வந்து போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லும்போது, மனிஷா கொய்ராலா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னோட பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு எனக்கு தான் தெரியும், ஸோ எனக்காக நான் வாழ போகிறேன், நீ உங்கள் அப்பா இந்த ஃபேமிலியை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் வந்து ஐசக் தான் வந்து பிரகாஷ் ராஜோட தம்பி, ஸோ இதில் டபுள் ஆக்டர் பிரகாஷ் ராஜ் தான், அவரோட தம்பியும் அதே தான். ஸோ ஐசக்கை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், ஐசக் வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ஆனால் அவர் வந்து ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வேறு சமூகத்தினரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றனால வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஸோ துரத்தி விட்டு அவங்க ஒய்ஃபும் ஏதோ ஒரு சூழ்நிலை இறந்த பிறகும் அவர் தனியாக தான் இருந்துகிட்ருப்பார். ஸோ அவர் தான் வந்து இப்போ இவங்க ஒய்ஃபை வந்து மனசு மாதிரி வீட்டை விட்டு துரத்துனது அண்ணன்றதுனால அவர் எப்படியாச்சும் கெடுக்கணும், அவரோட நிம்மதியை கெடுக்கணுன்றதுக்காக பழி வாங்கணும்னு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் அது அவங்க ஒய்ஃப்க்கு புரியாது. அவங்க ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, லைஃப்பை வந்து நம்மளுக்கு கொடூரமாக மாற்றிட்டாரு, நம்மளை ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு, ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு பிடிச்ச ஆள் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு அவர் ஐசக் கூட இப்போ அஃபேரில் இருந்துகிட்ருப்பாங்க. தெரிஞ்சு நயன்தாரா வார்ன் பண்ணுவாங்க. ஆனால் அதையும் மீறி மனிஷா உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அதை மனிஷா யோசிச்சு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்ருப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு போலீஸ்மேன் இருப்பார்னு சொன்னேன்ல, அவர் வந்து நயன்தாரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். நயன்தாராவை லவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார் ஒன் சைடாக. அவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கும், அவள் பேர் லாரா. வந்து மனிஷாவுக்கு வந்து பயம் வந்துருச்சு. போச்சு போலீஸ்கிட்ட, அதாவது போலீஸ் பேர் வந்து பீட்டர் கிட்ட வந்து நம்மளை பற்றி நம்ம தான் வந்து கொலை பண்ணிட்டோம், மருந்தை கொடுத்து கொலை பண்ணிட்டோம்னு ஏதோ சொல்லி நம்மளை மாட்டி விட போகிறா, நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ண போகிறா, அதனால் எலக்ட்ராவை எப்படியாச்சும் இதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்கணும்னு சொல்லி எலக்ட்ராவை வந்து பைத்தியம், அவளை நம்பாத அப்படின்னு சொல்லி லாரா கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் மனிஷா என்ன சொல்வான்னா, சின்ன வயசுலேருந்து எட்வினுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், எலக்ட்ராவுக்கு மூளை வளர்ச்சி இல்லை, அவளை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடணும், அவளுக்கு வந்து யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது, நான் வந்து சந்தோஷமாக இருக்கதே அவளுக்கு பிடிக்காது, என்ன டார்ச்சர் பண்ணணும், எட்வின் வந்து என் பையனை என்கிட்டருந்து பிரித்ததே எலக்ட்ரா தான், அவன் கூட நான் க்ளோஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை என்கிட்டருந்து பிரித்து அங்கே ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வச்சதே இவ தான். ஸோ இவகிட்டேருந்து எப்படியாச்சும் எட்வினை காப்பாற்றணும், அதனால் நான் பார்க்குற பொண்ணை தான் எட்வின் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி லாரா கிட்ட நான் வந்து உன்னை தான் பார்த்து வச்சுருக்கேன், உன்னை தான் எட்வினுக்கு யோசிச்சு வச்சுருக்கேன், நீ தான் அவனுக்கு வருங்கால ஒய்ஃபு, நீ என்னையும் நல்லா பார்த்துப்ப, என் பையனையும் நல்லா பார்த்துருப்ப, ஸோ நீ வந்து அவள் பீட்டர் கிட்ட பேச விடாத, பீட்டர் கிட்ட பேசினானா ஏதாச்சும் இல்லாத பொல்லாதே எட்வின் பற்றி சொல்லி எப்படியோ அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா, அவனையும் உன்னையும் சேர விட மாட்டா, அவள் ஒரு லூஸு, அவளுக்கு புத்தி சுவாதனம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி லாரா கிட்ட சொல்லி வைப்பா. இது எதனாலனா பீட்டர் கிட்ட வந்து அவங்க அப்பா இறந்தது காரணம் மனிஷான்றதுனால, அவளோட அஃபேர் இஷ்யூஸ்னால தான் இறந்தான்றது வந்து சொல்லிடுவான்ற பயத்தில் இப்படி மாற்றி சொல்லி ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பா மனிஷா. இப்போ என்ன நடக்குதுன்னா, தம்பி வந்து வந்துட்டார், மெசேஜ் தெரிஞ்சு ஏர்போர்ட்டில் அவரை பிக்கப் பண்ண பீட்டர் போயிட்டுருக்காரு. பீட்டரோட வந்து எலக்ட்ரா வந்து கிளம்புவா. எவ்வளோ தடவை லாரா வந்து சொல்லி பாப்பா, நீங்கள் இருங்க அண்ணன் கூட்டிகிட்டு வரட்டும், இல்லை எனக்கு இங்கே இருக்க டிப்ரெஷனாக இருக்குது, நான் பீட்டரோட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. பீட்டருக்கு லாரா மேலே, அதாவது பீட்டருக்கு எலக்ட்ரா மேலே ஒன் சைட் லவ். ஸோ வந்து பீட்டர் கேட்குறான், நீ ஏதாச்சும் என்கிட்ட தனியாக சொல்லணும்னா சொல்லு எலக்ட்ரா, நான் உனக்கு நிழலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, என் நிழலை என்னால் நம்ப முடியல, இல்லை நீ எதுக்கு, என்னை யாராலையுமே என்னை நம்ப முடியல அப்படின்னு சொல்லி மனசு வெறுத்து போய் பேசிகிட்டு இருக்காங்க. எலக்ட்ராவுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்ருக்கு, நம்ம ஃபேமிலி இஷ்யூஸ் வெளியே தெரிஞ்சால் நம்மளுக்கு அசிங்கம், சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கா. ஸோ இப்படியே போய் அவங்க தம்பியும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லாரா கிட்ட எங்கே வந்து எலக்ட்ரா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து அண்ணன் கூட போய் எட்வினை பிக்கப் பண்ண கிளம்பியிருக்காங்கன்னு சொல்லும்போது, எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொன்னேன், அவளையும் பீட்டரையும் சேர விடாத, சேர்ந்தா வந்து உன் கல்யாணத்தை நிறுத்திடுவா, ஆனால் நம்ம தான் இன்னும் முடிவே பண்ணல ஆண்டி, அது அண்ணா கிட்ட பேசின பிறகு நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இன்னும் நம்ம ஸ்டார்ட் கூட பண்ணல, இப்போ நடக்கிற விஷயத்த பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒன்றுமே புரியாது, நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் யாருமே எனக்காக நிற்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி இவளே கொடுப்பா. ஸோ இவன் என்ன பண்ணுவானா, பீட்டர் காரை நிறுத்திட்டு சிக்னல் எல்லாம் வெளியே வந்து பேசுவான், ஆனால் சொல்லிக்க மாட்டான், அதாவது எலக்ட்ரா கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிக்க மாட்டான். ஸோ சொல்லிக்காமல் அப்படியே போய் எட்வினை பிக்கப் பண்ணுவாங்க. எட்வினை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் வந்து பின்னாடி வரேன் சரி பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லி எட்வினையும் நயன்தாராவையும்
தனியாக வேறு காரில் அனுப்பி வைப்பாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது தான் நயன்தாரா வந்து எட்வின் கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ அங்கே இலங்கையில் பல கொலைகளை பார்த்துருப்பேல்ல, பல படுகொலைகள்லாம் அப்படின்னு சொல்லும்போது எட்வின் சொல்கிறான், ஆமாம் எனக்கு தூக்கமே இருக்காது, ராத்திரி பகலாக என் மூளையே வேலை செய்யாது, அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும், யாருன்னே எனக்கு தெரிஞ்சிருக்காது, நான் காலையில் பார்த்தா என்னை சுற்றி பொண்ணுங்களாக தான் இருக்கும், என் வீட்டை சுற்றி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அங்கே இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, யாருன்னே முகம் தெரியாதவங்கள கொலை பண்ணுறதுக்கே உனக்கு இவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஒருத்தவங்க கூட வாழ்ந்து இவ்வளோ நாள் வாழ்க்கை நடத்தி, அவங்க ஒருத்தர் நம்பியிருக்கும்போது அவங்கள கொலை பண்ணா நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு கேட்கும்போது, நீ என்ன சொல்கிற லெட்டரா புரியிற மாதிரி சொல்லுன்னு சொல்லும்போது, அவனுக்கு விஷயமே தெரியாது அவங்க அப்பா இறந்துருக்காருன்னு. ஸோ ஒரு சீரியஸான இஷ்யூ சீரியஸாக இருக்காருன்னு சொல்லி தான் வர வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ சொல்லிடுவா, அதாவது அப்பா இறந்துட்டார் எட்வின்னு சொல்லும்போது அவனால் நம்பவே முடியல. அது மட்டும் இல்லை, அப்பாவை கொலை பண்ணதே அம்மா தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்பவே மாட்டான். ஏன்னா அம்மாவோட செல்ல பையன் தான் வந்து எட்வின். ஸோ அம்மாவை மேலே ரொம்ப பாசமாக இருந்தேன்னா நம்பவே மாட்டா. ஸோ நீ ரொம்ப பொய் பேசுகிற லெட்டர், அது உன் கற்பனை தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அம்மாவுக்கு அம்மாவோட தம்பி ஐசக் மேலே ஒரு அஃபையர் இருந்துச்சு, அது எனக்கு தெரியும், நானே கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ப மாட்டேன். இதெல்லாம் உன் கற்பனை தான், அம்மாவை பற்றி எனக்கு தெரியும், நீ அம்மாவையும் என்னையும் பிரிக்கணுன்றதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி திட்டுவான். ஆனால் வந்து சரி எனக்காக ஒரு வாய்ப்பு கொடு, நான் வந்து உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நீ நம்புவியா, நான் அந்த ஒரு வாய்ப்பை தான் கேட்டுட்ருக்கேன், நீயும் கண்ணால் பார்த்த பிறகுமே நம்ப, அது வரைக்கும் என்ன நம்பாத அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படி பார்த்தா நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் கிளம்புவாங்க. இதை பீட்டர் பார்த்துருவான். வீட்டுக்கு வந்தோடனே எட்வின் வந்து அவங்க அப்பாவை கூட பார்க்காம நேராக போய் அவங்க அம்மாவை தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து பாத்தியா இப்படி ஆயிடுச்சு, அப்பாவுக்கு இப்படி ஆகணும்னு யோசிக்கவே இல்லை, அவரை நான் எவ்வளோ வருவான் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எட்வின் எல்லாத்தையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி எலக்ட்ரா சொன்னாமா, அவள் ஒரு லூஸு, அவளுக்கு அதான் பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவளை எங்கேயாச்சும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், அவளுக்கு நான் நல்லா இருந்தாலே பிடிக்காது, உன்னையும் என்னையும் பிரிக்கணும் தான் அவள் அப்படி பண்ணிகிட்ருக்கா, நீ ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் அங்கேருந்து கஷ்டப்படுற, இப்போ திருப்பி நீ வந்து என் கூட சேர்ந்துருவ, உன்னை எப்படியா பிரித்து வச்சு அவள் மட்டுமே இங்கே இருக்கணும், அவளுக்கு இந்த சொத்தை ஆளணும், இந்த வீட்டை ஆளணுன்றதான் அவளோட ஆசையே, அவளை எங்கேயாச்சும் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவளை திருத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஆமாம்மா, எலக்ட்ரா இன்னும் வந்து பைத்தியமாக தான் பேசிகிட்டு இருக்கா, அவளோட கற்பனையில் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டா. உடனே வந்து எலக்ட்ரா வந்து எட்வின் நீ வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா, அப்பாவை ஃபஸ்ட்டு வந்து பாரு, அப்பாவை நீ பார்க்காம எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கா, கீழே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவா. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன நடக்கும்னா, எட்வினும் நயன்தாராவும் வந்து எலக்ட்ராவும் கோயம்புத்தூரில் இருக்க சித்தப்பா வீட்டுக்கு போகிறோம், இங்கே இருந்தாலே அப்பாவை பற்றின நினைவுகளாக தான் இருக்குது, ஸோ இந்த வீட்டோட சாபமாக என்னன்னு தெரியல, ஒவ்வொருத்தராக இந்த வீட்டிலேருந்து வெளியே போய்கிட்டே இருக்காங்க, ஸோ நாங்கள் இங்கே கொஞ்ச நாள் அங்கே போய் இருந்துட்டு வரோம் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கோயம்புத்தூர் கிளம்பி போயிடுவாங்க. என்ன நடக்கும்னா, மனிஷா வந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லி ஐசக்கை யாருக்கும் தெரியாமல் போய் மீட் பண்ணலான்னு போவாங்க. ஐசக் கிட்ட போய் எலக்ட்ரா வந்து எட்வின் கிட்ட எல்லாருமே சொல்லிட்டா, ஆனால் எட்வின் நம்பவே இல்லை, நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி ஏமாற்றுவேன்னு தெரியல, இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஐசக் என்ன சொல்வானா, அண்ணனோட நீ அண்ணன் இருக்கும்போது என் கூட வந்து சேர்ந்து அவர் மூஞ்சியில் அந்த கஷ்டத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அவர் இவ்வளோ சீக்கிரமாக இறந்துருவாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவரை நான் பழிவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை வந்து தெரியாமல் இதை தெரியாமல் வந்து எட்வினும் நயன்தாராவும் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப இன்டிமேசியாக இருந்துகிட்ருப்பாங்க, பிரகாஷ் ராஜும் அதாவது ஐசக்கும் மனிஷாவும். ஸோ அதை வந்து அவன் பையன் பார்த்துருவான். பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான், வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ மனிஷா வந்து லேட்டாக தான் வருவாங்க. என்னம்மா போயிட்டு ரொம்ப லேட்டாக வராயா அப்படின்னு கேட்கும்போது, நீ எங்கடா போன, கோயம்புத்தூர் போயிட்டேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னோடனே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாங்கள் கோயம்புத்தூரே போகலம்மா, நீ எங்கே யாரை பார்க்க போனியோ நானும் அங்கே தான் இருந்தோம், நீ என்னென்ன அவன்கிட்ட பேசினியோ அது எல்லாமே நான் கேட்டாச்சு, எப்படிம்மா நீ அப்பா இருக்கும் போதே அப்படி அப்பாவுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. இல்லை, என் நிலைமையில் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க, என் வாழ்க்கையை நான் வாழவே இல்லை, என் வாழ்க்கையை நான் ஃபஸ்ட்டு வாழணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, ஆனால் அப்பா இறந்ததுக்கான நியாயத்தை தேடி தர வேணாமா, நீ அங்கேருந்து கிளம்புன பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எட்வினும் எலக்ட்ராவும் சேர்ந்து ஐசக்கை கொலை பண்ணிடுவாங்க. கேட்டு மனிஷா ஷாக் ஆயிடுவாங்க. நீ இனிமேல் என் கூடயே இருமா, பழசெல்லாம் மறந்துடு, நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மனிஷா ரொம்ப ஃபீல் பண்ணி நமக்கான வாழ்க்கையை வாழவே முடியலையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ எலக்ட்ரா வந்து இனிமேல் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப்பை வாழ்ந்துக்கோ, உன் லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்டா இனிமேல் வாழு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. பார்த்தா மனிஷா வந்து கையை அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிடுவாங்க. எட்வினுக்கு ரொம்ப கவலையாயிரும், நம்ம அம்மா வந்து நம்மளால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஸோ இங்கே இருந்தால் அவங்க அம்மா அப்பாவோட நினைவிலே வாழ முடியல, எங்கேயாச்சும் ஒரு 10 டேஸ் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நயன்தாராவும் எலக்ட்ராவும் எட்வினும் சேர்ந்து வெளியே டூர் மாதிரி போயிட்டு வருவாங்க.
ஸோ அங்கே வந்து நயன்தாரா வந்து ஹாப்பியாக இருப்பான். எட்வின் அவங்க அம்மாவை மறக்கவே முடியல. அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணமே நான் தான். அவன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னா அம்மா வந்து சூசைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம கொன்னுட்டோன்றது தான் அம்மா வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. நான் தான் அம்மாவை கொன்னுட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஸோ எலக்ட்ரா வந்து உனக்கு நான் இருக்கேன்டா, அதெல்லாம் யோசிக்காத. இனிமேல் உனக்கு நான் இருப்பேன், எனக்கு நீ இரு. உனக்கு எல்லாமுமா நான் இருப்பேன், அம்மாவா நான் இருப்பேன். நீ அதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரா வந்து அந்த பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது டாட்டூ போடுவாங்க. அதாவது தம்பிகிட்ட சொல்லாமல் போய் டாட்டூ போட்டுட்ருப்பா. அவள் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பா பழசுலாம் வந்து. அதை அவன் பார்த்து நம்மக்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்துட்டா அப்படின்னு ரொம்ப பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீட்டோட சாபம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக இந்த வீட்டில் இறக்க வெளியே போக அப்படியா தான் இருக்கும். இந்த வீட்டில் யாருமே நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்க வேணாம் தான் இங்கே வருவாங்க. ஆனால் வந்து இப்போ அவனுக்கு ரொம்ப பொசசிவாக இவனுக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை எலக்ட்ரானால அவள் சொல்லாமல் தனியாக போயிட்டான்றது அவனுக்கு ரொம்ப பொசசிவ் ஆயிரும். நீ எதுக்கு என்னை விட்டு இங்கேருந்து போன, சரி இங்கே இருக்க வேணாம், நம்ம வீட்டுக்கே போயிடலாம், அங்கே இருந்தால் நீ வெளியே போக மாட்டேல, என் கூடயே தானே இருப்பேன்னு சொல்லி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இப்போ போய் கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா பீட்டர் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணது வந்து எலக்ட்ராவுக்கு தெரியும். ஸோ அவள் என்ன நினைக்கிறான்னா நம்ம இனிமேல் நம்ம லைஃப் நார்மலான லைஃப்பை வாழலாம், பீட்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நார்மல் லைஃப் குழந்த அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு லைஃப்பை வாழலாம், லாராவை வந்து நம்ம எட்வின் கல்யாணம் பண்ணிவிட்டு அவனும் ஒரு நார்மல் லைஃப்பை வாழலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பீட்டருக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. எட்வினுக்கு அதில் ஆசையே இருக்காது. அவங்க அக்கா வந்து யாரையும் கல்யாணம் பண்ணாமல் அவன் கூடயே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அவங்க அப்பா வந்து ஆபிரகாம் அவர் ஒரு சுயசரிதை எழுதிட்டு இருந்திருப்பார் இந்த வீட்டை பற்றி, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி. ஸோ அதெல்லாம் படித்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். எலக்ட்ராவுக்கு வந்து யாருமே யார் கூடயும் க்ளோஸாக இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. அதாவது அவங்க அப்பா வந்து அவள் கூட மட்டும் க்ளோஸாக இருக்கணும், அவங்க அம்மா வந்து அவள் கூட மட்டும் க்ளோஸாக இருக்கணும், அவங்க தம்பி வந்து அவன் கூட க்ளோஸாக இருக்கணும் மட்டும்தான் யோசிப்பாள். அவங்க அப்பா வந்து எப்போ வந்து அவங்க அம்மா கூட க்ளோஸாக இருக்காங்களோ அவள் தான் வந்து பிரித்து ஸ்ரீலங்காவுக்கு அமுச்சு வச்சுருப்பாள். ஸ்ரீலங்காவில் நிறைய பொண்ணுங்களோட அஃபேர்ஸ் இருந்தனால தான் மனிஷா வந்து அவளோட லைஃப்பை வெறுத்து அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஐசக்கை கூட வந்து அவள் அஃபேர்ஸ் வச்சுருப்பாள். வந்து அந்த அஃபேரை வந்து அப்பா கிட்ட சொல்லி அப்பாவையும் அம்மாவையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பா. எட்வின் அவங்க அம்மா மேலே பாசமாக இருந்தனால ஸ்ரீலங்காவில் அப்பா கூடயே அமுச்சு வச்சு அங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் நடக்கிற போரில் வந்து அவள் தான் வந்து ஐடியா கொடுத்து அவன் தம்பியும் அம்மாவையும் பிரிச்சிருப்பா. ஸோ இதை பற்றி அவன் தம்பி தெரிய வந்துருச்சு. ஸோ இதை சொல்லி இப்போ நயன்தாரா பிளாக்மெயில் பண்ணுறான். ஸோ இந்த சுயசரித்திரை இந்த வீட்டில் உள்ள கொடூரமான கிரிமினல் யாருன்னா வேறு யாரும் இல்லை, நீ தான். யாரும் யாரு கூட சேர்ந்துருக்கக்கூடாது, உன் கூட தான் எல்லோரும் சேர்ந்துருக்கணும்னு இப்போ இந்த கொலைகள்லாம் காரணம் நீ தான். அதாவது கொலை பண்ண தூண்டினது நீ தான், சூசைட் பண்ண தூண்டினது நீ தான். ஸோ நீ தான் வந்து பெரிய கொலகாரி அப்படின்னு சொல்லி எட்வின் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ நயன்தாரா இப்படிலாம் பேசாத, நீ ரொம்ப தப்பாக இருக்க, அந்த சுயசரித்திரையை தான் நான் கிளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனால் அதை வந்து அவன் கொடுக்க மாட்டான். இதை லாராட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லுவான் தெரியாமல் வந்து. ஸோ அதை வந்து நயன்தாரா பார்த்துட்டு அதை லாரா கிட்ட வந்து இங்கே தர சொல்லிடா அப்படின்னு சொல்லி வாங்கி பிடிங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாள். அன்றைக்கி பீட்டர் கிட்ட வந்து நம்ம இங்கேருந்து எங்கேயாச்சும் போயிடலாம் பீட்டர், நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது பீட்டர் அப்போ எட்வின் வந்து இங்கேருந்து அவன் வீட்டை பார்த்துக்கிட்டோம், நம்ம 2 பேர் மட்டும் தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாள். எட்வின் இங்கேருந்து தூரமாக பார்த்துட்டு ஸோ அப்போ வந்து இவளும் நம்மளை விட்டு போகிறான்னு ரொம்ப பொசசிவ்ல அங்கேருந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு போய் அவனே வந்து ஆக்சிடென்ட் பண்ணி இறந்துருவான். ஸோ இப்போ அந்த பேப்பர்ஸ்லாம் அவன்கிட்ட தான் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த பீட்டர் வந்து அந்த பேப்பர்லாம் படித்து பார்ப்பான். இதுக்கெல்லாம் காரணம் வந்து எலக்ட்ரா தான்னு புரிஞ்சுக்குவான். ஆனாலுமே எலக்ட்ரா ஒன் சைடு லவ் பண்ணனால அதை அங்கே தீ எரிஞ்சிட்ருக்கோம், அதில் போட்டு அந்த எவிடன்ஸ்லாம் அழிச்சிருவான். ஸோ இப்போ வந்து எலக்ட்ராவை பார்ப்பான், இந்த இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அப்படின்னு. எலக்ட்ரா அவளை பற்றி அவள் புரிஞ்சுக்கிட்டு ஸோ இதுக்கு தண்டனையாக வந்து நான் இந்த வீட்டில் நான் அவங்களோட நினைவுகளோடய தான் வாழ போகிறேன், எனக்குன்னு யாருமே வேணாம், நான் தனிமையாகவே இருந்துக்கிறேன், நான் பண்ணது பெரிய தப்பு தான், எனக்கு இந்த தண்டனை தேவைதான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அவளே தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் மேலே பொசசிவாக இருக்கிறனால நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும், வேறு யாருக்கும் சொந்தமாக இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு சிறப்பான படம் தான் இந்த படம். சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.